ஸ்ரீமாத்ரே நமக. நீங்கள் பயனுள்ள யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் வரக்கூடிய இந்த ராசி பலன்கள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்ட கணிதம், அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி கணிச்சு தான் நம்ம வெளியிட்டிருக்கோம். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வளர்ச்சி பெறுவதற்கும் புதிய காரியங்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. அதே போல் சுப காரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இல்லை நம்ம செஞ்சிட்டு இருக்க தொழிலை மறுபடியும் விரிவுபடுத்துவது, வெளிநாட்டு வேலை, அரசு வேலை, இதெல்லாம் யோகங்கள் தனுசு ராசிக்கு இருக்கிறது. இந்த தனுசு ராசியை பொறுத்த மட்டும் குரு தான் சுவாமி. குருவுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. இந்த குருவுடைய பார்வை நேரடியாக உழுவக்கூடியது தனுசு ராசி மேலே. இந்த குரு பார்வை 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரை குருவோட பார்வை இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதனால் சுப காரியங்கள், நல்ல காரியங்களில் அவங்களுக்கான யோகங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் சனியோட அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்த மட்டும் 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டில் அமர்கிறார். 6/3/2026ஆம் ஆண்டு அன்று சனி பயிற்சி. அன்னைக்கு இந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது 4வது இடத்தை அமர்வதால் அர்த்தாஷ்டம் சனியாக இருக்கிறார். இந்த அர்த்தாஷ்டம் சனியாக இருக்கும்போது மனக்குழப்பங்கள், வீண் அவப்பெயர்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள் ஏற்படும். அதனால் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் யோசித்து நிதானமாக பொறுமையாக செய்யணும். அதே போல் ஏதாவது நம்ம ஒரு பணம் வாங்கிட்டோ யாருக்கும் பணம் கொடுக்கும்போதோ அது சரியாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும். பணம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பணம் கொடுத்துட்டு அப்புறம் திரும்பி கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க, ஏமாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்களாம் குருவுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள், அவங்க நல்ல மனது இருக்கும், அதை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். அதனால் நீங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக யோசித்து நிதானமாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். திருச்செந்தூர், தென்திட்டை, திரு ஆலங்குடி என்ற குரு சேத்திரங்கள் வணங்குவது நல்லது. அதுலேயும் குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்க திருச்செந்தூர் சென்று வருவது ரொம்ப நன்மையை தரும். ஏன்னா அவங்களுக்கு குரு தான் சுவாமி அப்படிங்கிறதுனால திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் வழிபாடு செய்வது மென்மேலும் நன்மைகள், வளர்ச்சிகளை கொடுக்கும். எந்த ஒரு காரியம் செய்யும்போது யோசிச்சிங்க. அர்த்தாஷ்டம் சனி இருக்குது. 6/3/2026 அதுலேருந்து சனி பயிற்சி ஆரம்பிக்கிறது. அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அல்லது ஆஞ்சநேயரை வணங்கி தீபம் போட்டு வர்றது நல்லது. பக்கத்தில் எங்கேயாவது விநாயகர் கோயில் இருந்தால் அந்த விநாயகரை வணங்குங்க. எப்பவுமே சனியோட தாக்கங்களை நீக்கக்கூடிய ஒரு விநாயகர், காரிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு கணபதி, விக்னங்களை நீக்கக்கூடிய ஒரு விநாயகர். எந்த ஒரு நமக்கு கெடுதல் வந்தாலும், எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நம்ம விநாயகரை வணங்கினோம்னா அந்த காரியங்கள் வெற்றியாகும். அந்த வகையில் சனியோட தாக்கம் இருப்பதனால நமக்கு காரிய தடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ளே போகிறச்சு அதை தடுத்துட்டே இருக்கும். அதனால் விநாயகர் வழிபாடு செய்யுங்க, அந்த சனியோட தாக்கம் நீங்கும். ஒரு மாதிரி திருச்செந்தூர் சென்று வாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு அவசியம் தனுசு ராசிக்காரங்க திருச்செந்தூர் சென்று வருவது நன்மையை தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.